எல்லாருக்கும் தன் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கும், தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுல. ஆனால் நம்ம அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது இல்லை, அடுத்தவங்களுக்காக தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறப்ப தான் தெரியும் அதில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னு. அதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த ஃபர்ஸ்ட் லவ். ஏன்னா காதல் தந்த அனுபவம் வேறு எங்கேயும் கிடைக்காதில்லை. அந்த மாதிரி தான் நான் லவ் பண்ணுற பொண்ணும் எனக்கு லைஃப்னால் என்னன்னு புரிய வச்சேன். இன்னும் சொல்லப்போனால் என்னோட பெஸ்ட் மோட்டிவேட்டர். நான் இப்போ என் நர்சரியில் பார்க்க போகிறேன். February 17 மார்னிங் 11 o'clock தான் அவகிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணேன். இன்னைக்கு அதே நேரம் அதே இடம் அவளை பார்த்து நான் மீட் பண்ண போகிறேன். இல்லை இன்னைக்கு முடிவை தெரிஞ்சுக்க போகிறேன். அவள் ஒன்றும் அவ்வளோ அழகெலாம் இல்லை, ஏன்னா அழகை மட்டுமே பார்த்து வர்றது லவ் இல்லைன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஹலோ அம்மா, காலேஜ் வந்துட்டம்மா. ஹாய் சக்தி. ஹாய். எப்படி இருக்க சக்தி? நல்லா இருக்கு. அப்புறம் சாப்பிட்டியா? சாப்பிடலை. அப்போ போய் சாப்பிடலாம். சாப்பிட வந்தோம். சரி வா உட்காரு. நான் கொஞ்சம் பேசிக்கலாமா? முதல்ல உட்காரு. நான் எங்கள் வீட்டில் உன்னை பற்றி பேச போகிறேன். பேசு. சீரியஸாக தான் சொல்கிறேன். எவ்வளோ பேர் அவங்க அப்பா அம்மா பேச்சை கேட்டு பிரிஞ்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நானும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், உன் கூட வாழணும் ரொம்ப ஆசை. ஆனால் எங்கள் அப்பா அம்மா இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. அவங்கள மிஸ் பண்ணுறது ரொம்ப பயமாக இருக்குது. எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்கிட்டா நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம். சரி வா போகலாம். நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். நான் போகலான்னு சொல்லுங்க உங்கள் அப்பா கிட்ட. இதாங்க வாழ்க்கை. நம்ம எவ்வளோதான் உருண்டு போகிறனாலும் கடைசியில் போய் சேர வேண்டிய இடத்துல தானே சேருவோம். இருக்கிற வரைக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்துட்டு போயிடுவோம். நமக்கு பிடிச்சது வேணும்னா அதை எடுத்துக்கிறதுக்கு எவ்வளோ ரிஸ்க்கு வேணாலும் எடுக்கலாம். ஸோ சந்தோஷமாக இருக்கும்.